ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பர் டெய்லரிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸில் வந்து பேக் பார்ட் வந்து தையல் வெளியே தெரியாமல் கழுத்தும் கீழேயும் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கீழே தச்சு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் வந்து கீழே வந்து தையல் தெரியாமல் தச்சுட்டு மேலே கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அவங்க நெக்கை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கீழே வந்து தையல் தெரியாமல் தச்சு காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை எடுத்துக்கோங்க. லைனிங்கில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு நெக்கை வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ நெக்கை வரைஞ்சிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஷேப்புக்கு தையலுக்கான அளவில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம மெயின் கிளாத்தில் வந்து எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து கழுத்துக்கும் நமக்கு தையல் வெளியே தெரியாது, அதே மாதிரி கீழேயும் தையல் வெளியே தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து கழுத்தை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் மேலே இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து லைனிங்கை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் அந்த கழுத்தில் மட்டும் கேன்வாஷ் வச்சு அயன் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அதுக்காக இப்போ வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே வந்து லைனிங் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 3 பக்கமும் வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தைக்கும்போது அது விலகி போகாது. அதுக்காக இப்போ வந்து நான் 2 ஷோல்டர்லேயும் அந்த கழுத்து பக்கத்துலேயும் வந்து பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கலாம். நம்ம வந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி தான் போடணும். ரெடி அளவில் தையல் போட்டுக்கோங்க. இப்போது அந்த ரெடி அளவில் நம்ம தையல் போட்டுக்கலாம். ரெடி அளவுங்கிறது நம்ம அந்த கேன்வாஷ் விட்டுருக்க அந்த லைனிங்கில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து நாட்டு வைக்கிறதா இருந்தால் அந்த நாட்டையும் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக துணியை கரெக்டாக வச்சு நமக்கு கரெக்டான ஷேப்புக்கு கரெக்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த கழுத்தோட ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ கழுத்துக்கு நான் தையல் போட்டு எடுத்தாச்சு. ஒரு சைடு மட்டும் நாட்டு வைக்க மறந்துட்டேன். ஆனால் நான் அதை வச்சுருவேன். நீங்களும் அதே போல் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நெக்கோட உள்ளே இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்த பிறகு உள்ளே வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன கட் போட்டு எடுத்துக்கலாம். அந்த கட்டு வந்து இந்த மாதிரி கிராஸில் போட்டுக்கோங்க. நம்ம அந்த கிராஸில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணாதுங்க. அடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம பதிச்சு தையல் போடுவோம்ல, இப்போ லைனிங்க்கு மேலே அதே போல் அந்த லைனிங் மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. பதிச்சு தையல் போடும்போது நமக்கு அந்த லைனிங்க்கு மேலே மட்டும்தான் விழணும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி பதிச்சு தையல் போட்டு இப்போ நான் எடுத்தாச்சு. பாருங்கள், லைனிங் மேலே மட்டும் தான் நான் பதிச்சு தையல் போட்டிருக்கேன். அடுத்து வந்து கெட்ட பக்கம் அப்படியே எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ நல்ல பக்கம் திருப்பவே இல்லை, கெட்ட பக்கத்திலே தான் இருக்குது. கெட்ட பக்கமாக அப்படியே வச்சுட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. நம்ம வந்து துணி வந்து உள்ள சுருங்காமல் நீங்காமல் கரெக்டாக நிற்கணும். அடுத்து வந்து கீழே எவ்வளோத்துக்கு மடித்து தைக்கிறதுக்கு நம்ம வந்து தையலுக்கு துணி விட்டுருக்கோமோ அந்த அளவில் நம்ம ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் கீழே எவ்வளோத்துக்கு எனக்கு மடித்து தைக்கிறதுக்கு வேணுமோ அந்த அளவில் ஒரு லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதில் வந்து நான் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போடும்போது நம்ம வந்து இப்படி கொஞ்சம் கையை வச்சு தடவி விட்டு துணியை ரெண்டுமே தடவி விட்டு அப்படி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ள துணி வந்து சுருங்கி நிற்காது, அதுக்காக. இப்போ நான் தையல் போட்டு எடுத்தாச்சு. இனி இதை வந்து நம்ம மடித்து தைக்கணும். மடித்து தைக்கிறதுக்காக நம்ம இப்போ தையல் போட்டோம்ல, அந்த அளவுலேயே நீங்கள் கரெக்டாக மடிச்சுட்டு அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணால் நமக்கு அந்த மடிப்பு வந்து கரெக்டாக நிற்கும். நம்ம மடிக்கும்போது நமக்கு கரெக்டாக எதில் மடிக்கணுங்கிறது கிளியராக தெரியும். நானும் அயன் பாக்ஸ் வச்சு நம்ம தையல் போட்டோம்ல, லைன் போட்டு தையல் போட்டோம்ல, அந்த அளவில் மடக்கி வச்சு ஒரு அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு மடக்கே இருக்குது. நம்ம அடுத்து மடிக்கும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி மடிக்கணும்னா, நம்ம ப்ளவுஸை வந்து உள்ளே மடித்து தைப்போம்ல, அந்த மாதிரியே நீங்கள் மடிச்சுக்கோங்க. எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த துணியை வந்து நம்ம அப்படியே 2ஆக பிரிச்சுக்கோங்க. லைனிங் ஒரு சைடும், நல்ல துணி ஒரு சைடு மட்டும் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அந்த மடித்த துணி வந்து நமக்கு லைனிங் மேலே மட்டும்தான் இருக்கும். நம்ம அந்த லைனிங் மேலே மட்டும் வச்சு அந்த மடித்த துணியை வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இன்னொருக்கா கூட எப்படின்னு காமிக்கிறேன். நம்ம நார்மலாக ப்ளவுஸில் பின்னாடி மடித்து தைக்கிறது மாதிரியே மடக்கிக்கோங்க துணியை. உள்ளே மடிச்சுட்டு நம்ம அந்த லைனிங் துணியை ஒரு சைடும், மெயின் கிளாத் துணியை இன்னொரு சைடும் இப்படி 2ஆக விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு அந்த மடித்த துணி வந்து லைனிங் மேலே தான் இருக்கணும். வச்சுட்டு லைனிங் மேலே நம்ம அந்த மடித்த துணியை தையல் போடணும். நமக்கு மெயின் கிளாத்தில் வந்து எந்த தையலுமே போடக்கூடாது. லைனிங் மேலே தான் நம்ம போடுறோம். நம்ம நார்மல் ப்ளவுஸுமே எப்போவுமே அப்படி தான் பின்னாடி வந்து மடித்து லைனிங் சைடு தான் நம்ம தையல் போட்டு எடுப்போம். அதே போல் தான். ஆனால் வந்து நம்ம அதில் துணியை சேர்த்து வச்சு எடுப்போம். இதில் வந்து துணியை 2ஆக பிரிச்சுருக்கோம். மெயின் கிளாத் ஒரு சைடும், லைனிங் கிளாத் ஒரு சைடுமா பிரித்து எடுத்துட்டு அந்த மடித்த துணியை வந்து லைனிங் கிளாத் மேலேயே வச்சு நம்ம தையல் போடுறோம். ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. இந்த மாதிரி வச்சு கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. நமக்கு வந்து நான் வந்து இப்போ ரொம்ப டீப் நெக்காக வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நம்ம அதை போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப லோ நெக்காக வச்சுருந்தாங்க, நமக்கு கம்மியாக குறைவா நெக் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கீழே மடித்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த லெவலுக்கே கரெக்டாக நான் தையல் போட்டுக்கிறேன். லைனிங் மேலே தான் மடித்து வச்சு தையல் போடுறேன். இந்த மாதிரி லைனிங்க்கு மேலே அந்த துணியை மடித்து வச்சு தையல் போடுறேன். மெயின் கிளாத்து நமக்கு அந்த சைடு தான் இருக்குது, அதில் எந்த தையலுமே வராது. தையல் போடும்போது நம்ம கொஞ்சம் மெதுவாக போட்டாலே போதும். அப்போ நமக்கு நீட்டாக வரும். இந்த மாதிரி தையல் வெளியே தெரியாமல் நம்ம தைக்கணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் சிரமப்பட தான் செய்யணும். அதனால் அதை இது பண்ணாமல் நம்ம தைச்சா நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நான் தச்சிருக்கிறத காமிக்கிறேன். லைனிங் மேலே தான் நான் தையல் போட்டிருக்கேன் மடித்து. மெயின் கிளாத் மேலே தையல் இல்லை. இப்போ ஃபுல்லும் தைச்ச பிறகு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அத்தம் வர தைச்சிக்கலாம். தைச்ச பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போது நான் ஃபுல்லும் தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், லைனிங் மேலே மட்டும் மடித்து தைச்சிருக்கேன்.
மெயின் கிளாத் மேலே எனக்கு எந்த தையலுமே தெரியல. இப்போ நம்ம இதை எப்படி பக்கம் மாற்றி எடுக்கலாம்னா, நம்ம சைடு வந்து தையல் போட்டிருக்க மாட்டோம். அந்த சைடு இந்த மாதிரி கையை உள்ளே விட்டு துணியை வந்து வெளியே இழுத்துக்கோங்க. இழுக்கும்போது நமக்கு வந்து நல்ல பக்கம் வந்து வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கும் கிளாத்தை பொறுத்து. அதுக்கு பிறகு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்த பிறகு தான் அது நீட்டாக வரும். இப்போ நான் அயர்ன் பண்ண பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எனக்கு எந்த தையலுமே வெளியே தெரியல. நீட்டாக இருக்குது. கழுத்தில் எந்த தையலுமே வெளியே தெரியல. அதே போல் கீழேயும் எனக்கு எந்த தையலுமே வெளியே தெரியல. நம்ம அந்த உள்ளே மடித்து தைச்சது எதுவுமே தெரியல. எல்லாமே லைனிங்க்கு உள்ளேயே போயிருக்கும். நமக்கு வெளியே எதுவுமே தெரியாது. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நமக்கு ப்ளவுஸ் போட்ட பிறகும் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. எந்த தையலுமே பேக் பார்ட்டில் எனக்கு பேக் பீஸில் எந்த தையலுமே தெரியல. எந்த தையலுமே தெரியாமல் நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. இப்போ பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.